கட்சி சார்பாக எங்களுடைய தலைவருடைய கடிதத்தை நாங்கள் வந்து தலைமை அலுவலகத்தில் தோழர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்களுடைய கூட்டங்கள் நாளைக்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எங்களுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு முடிவு சொல்கிறேன்னு சொல்லுங்கள். வேற யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க சார்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது இல்லாமல் வேற யார் யார்? இல்லை, ஏற்கனவே நாங்கள் இதில் இமெயிலில் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ நேரடியாக வந்து கடிதம் இல்லை, ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விசிகாக்கும் நம்ம அழைப்பு கொடுத்தாச்சு. அவங்க தரப்புக்கு நம்ம என்ன மாதிரியான பதில் நமக்கு வந்திருக்கு? இல்லை, அவங்க ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய இதெல்லாம் ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய செயற்கை பொதுக்குழுவில் அவங்களுடைய கூட்டங்கள் அவங்களுடைய ப்ரொசீஜருக்குள்ள அவங்களுடைய கமிட்டியில் ஆலோசிச்சுட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நேரில் ஒரு தடவை சந்திச்சு சார் இன்னைக்கு கவர்னரை சந்திச்சிருக்காரு தலைவர். என்ன சொன்னாங்க, என்ன நடக்குது அது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு நாள் மாளிகையிலேருந்து ஒரு செய்தி குறிப்பு வந்துருக்கு. இந்த மாதிரி ஆட்சி அமைக்க அழைப்பு வச்சாங்க. இல்லை, ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம். இல்லை, கவர்னர் என்ன சொல்றாருன்னா தவிகாவுக்கு பெரும்பான்மை இன்னும் அவங்களுக்கு இல்லை, நம்பர்ஸ் இல்லை. அதனால சட்டப்படி உங்க எல்லாருக்கும் தெரியும், சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வந்து எங்களுடைய தலைவர் முதல்வராக வேண்டும் என்று இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அவர் அழைக்க வேண்டும். அதுக்கான கடிதத்தை கொடுத்திருக்கோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சட்ட ரீதியாக அணுக போறதா இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். டைம் இருக்கு. நேற்று கொடுத்துருக்கோம். இன்னைக்கு காலையிலே திரும்பவும் அது சம்பந்தமாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அழைக்க. நீங்க தான் கேட்டீங்களா சார்? இல்லை அவங்கள கூப்பிட்டு அவங்கள இல்லை நாங்களாக இன்னைக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் முடிவை சொல்ல வேண்டிய டைம் இருக்கு. கண்டிப்பாக என்ன சட்டப்பூர்வமாக செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களுடைய ஆதரவு கிடைச்சாலே ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமானது. ஸோ இந்த மூடிகளுடைய ஆதரவு கிடைக்குங்கிற நம்பிக்கை தவிகாக்கு ரொம்ப இருக்குன்னு. இல்லை, அது கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவுகளை கோரி இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களும் அதை ஆலோசிச்சுட்டு முடிவு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐயுஎம்எல்க்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்கீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? ஐயுஎம்எல்க்கு கண்டிப்பாக கொடுத்துருக்குறோம். நேர்லையும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அவங்கள என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வேற என்டிஏ கூட்டணியில் உள்ள ஏதாவது கட்சிகளுக்கு அழைப்பு ஏதாவது கொடுத்துருக்கீங்க? இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதற்கான எண்ணமும் இல்லை. இப்போ ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க அமைச்சரவை பதவி கூட எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி முடிவு பண்ண போறோம்? அந்த ஆதரவு வரட்டும். அதுக்கான ஏற்கனவே சொல்லியாச்சு. அதில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எங்கள் தலைவர் வந்து முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாங்க. அனைவருக்கும் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு, அதில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எல்லாம் இருக்கணுன்றதான் எங்களுடைய எண்ணம். அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு எல்லாருக்கும். ஏன்னா அவர்களுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியிற்கு பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய கொள்கையை நிறைவேற்றத்துக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதில் எங்களுடைய தலைவர் ஏற்கனவே வந்து முதல் மாநாட்டில் அதை சொல்லியிருக்கார். எல்லா கட்சிக்கும் அவங்களுடைய கொள்கையில் அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் செய்ய முடியும். அதற்கான பங்கீடு இருக்குன்றதுல முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. தவிகாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறதா பார்த்தீங்களா? இந்த சூழல்லாம் எந்த நெருக்கடியும் இல்லை. 100% இன்னைக்கு வந்து 1.5 கோடி மக்களுக்கு மேலே 1,75,00,000 மக்களுக்கு மேலே வாக்களிச்சிருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய தலைவர் முதல்வரான வாக்களிச்சிருக்காங்க. இப்படி ஒரு தேர்தல் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு தேர்தல் 1 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்காத ஒரு தேர்தலாக கண்டிப்பாக இது இருந்திருக்கும். அதனால நம்புறீங்க. மக்கள் திருவிழா போல வந்து வாக்களிச்சாங்க. மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சாங்க. மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சாங்களோ அது 100% நாங்கள் ஆளுநரை சந்திக்க வரும்போது எந்த போலீஸ் எஸ்கார்டுமே இல்லாமல் வந்தாங்க. திரும்ப போகும்போது அது வேண்டாம் ஒரே குழப்பம். இல்லை, கண்டிப்பாக அது எப்பவுமே அந்த இதனால தேவையில்லாத பொதுமக்களுக்கு இடையூறுகள் வேண்டான்னு சொன்னாலும் எங்கள் தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி நேற்று அந்த போலீஸும் அந்த எஸ்கார்டும் இதுவும் வேண்டான்னு எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு தான். தலைவர் தான் வேண்டாம். சரி, பாஜகவுடைய தலையீடு இருக்குன்னு திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. தற்போதைய அரசியல் சூழல்ல தவிக அப்படி நினைக்கிறாங்க. பாருங்க, எந்த சூழ்நிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். என்ன வருதோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நேற்று தான் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை கவர்னர் செய்வார்னு நினைப்போம். செய்யலைன்னா அதுக்கு அடுத்த முடிவுகள் என்ன செய்யணும். ஓகே.